இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் இருக்கிறோம். அண்ணா உங்கள் பேர் என்ன? முருகப்பெருமாள். முருகப்பெருமாள். இப்போ என்ன மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க? இது ஜியோ 100 ஜியோ 100 எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? 10 ஏக்கர் போட்டிருக்கோம். 10 ஏக்கர் போட்டிருக்கீங்க. போன வருஷம் என்ன பயிர் பண்ணுவீங்க? போன வாட்டி ஜியோவில் 500 2700 போட்டிங்க. எத்தனை ஏக்கர் போட்டிங்க போன வாட்டி? போன வாட்டி 4 ஏக்கர் வந்து 4 ஏக்கர் போட்டிங்க. இந்த வாட்டி 10 ஏக்கர் போட்டிருக்கீங்க. எதனால் நான் அதிகமாச்சு? 4 ஏக்கர் போட்டிங்க, வாட்டி 10 ஏக்கர் அதிகமாக போட்டிருக்கீங்க. இந்த வாட்டி செலவுகள் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. போன வாட்டி எத்தனை மூட்டை நான் எடுத்தீங்க? அறுவடை எப்படி? 25 குண்டால் எடுத்தேன். ஏக்கருக்கு எடுத்தீங்க. எப்போ நான் அறுவடை எந்த அளவுக்கு நான் இருந்துச்சு உங்களுக்கு? நல்ல ஈல்டாக நல்லா ஈல்டாக இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு திருப்தியாக இந்த ஏரியாவில் ஏக்கருக்கு இவ்வளோ மூட்டை எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? அப்படி பார்த்தா போன வாட்டி எல்லாத்தையும் நார்மல் 18-20 வந்துருந்தது. நமக்கு ஈல்டு நல்ல ஈல்டு. எப்படி நான் மருந்து எத்தனை மருந்து அடிச்சிங்க? களைலாம் எத்தனை? மருந்தெல்லாம் அடிக்கவே கிடையாது. அடிக்கவே களை எடுத்தோட சரி. களை எடுத்தோட சரி. களை வாட்டி உரம் வச்சிங்க? உரமே வைக்கல போன வருஷம். உரமே வைக்கல. மே உரம் மட்டும் இந்த யூரியாவும் இந்த கலப்பரம் ஒரு வாட்டி போட்டது. கலப்பரம் ஒரு வாட்டி போட்டது. வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு? வளர்ச்சி 500 வந்து நம்ம ஹைட்டுக்கு இருந்தது. 2000 நம்மளை அதை விட ஒரு அடி தூக்கம். ஒரு அடி இதாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி உள்ள புழுலாம் இறங்கி இருந்துச்சா? இல்லை முன்ன கூடி போகிறனால அந்த புழு தாக்கம் கிடையாது. நான் இதனால் வரைக்கும் புழுவுக்கும் மருந்து அடிச்சதே கிடையாது. இல்லை ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா படைப்புழு தாக்கல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு 15-20 ஏக்கர் போட்டிருக்கீங்க மக்காச்சோளம் இந்த ஏரியாவில். இங்கே மட்டும் 25 ஏக்கர், மானாவரில் 30 ஏக்கர் போட்டு. அதான் இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தா உங்களுக்கு இந்த படைப்புழு தாக்கல் எப்படி நம்ம நிறுவனத்தோட விதை எந்த அளவுக்கு? படைப்புழு தாக்கல் அவள் கிடையாது. இருந்தாலும் அடிக்கும் சொல்லுவாங்க. நான் இது நாள் வரைக்கும் அடித்ததே கிடையாது. இந்த புழு அடித்தாலும் தாக்கங்க தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து கருதாயிடுச்சு. தாக்கத்தான் செய்யுது. சுழிவாக தாக்குது. ஆனால் அதை மீதி கருதாயிடுச்சு. புழு தாக்கம் இருந்தால் எவ்வளோ விளைச்சல் வராது. பூவில் மட்டும் கொஞ்சம். இப்போ போட்டிருக்கீங்கன்னா ஒரு 6-10 ஏக்கர் போட்டிருக்கீங்களா? இப்போ எப்படின்னா இருக்குது அதோட முளைத்தல் எந்த அளவுக்கு இருக்குது? முளைத்த நல்லா இருந்தால் அதோடைய கருது தான். அதோட கருது இல்லை. இப்போ அதோட வளர்ச்சி போன வாட்டி இந்த வளர்ச்சி இந்த வாட்டி இருந்த வளர்ச்சி எப்படின்னு இருக்குது? போன வாட்டி ஜியோ 100 போடலை. இந்த வாட்டி ஜியோ 100 போட்டது நல்லா இருக்குது எங்களுக்கு. இப்போ போட்டினோட எத்தனை நாள் ஆகுது எனக்கு கரெக்டாக தான் போட்டு எடுத்து ஆவணி 13ஆம் தேதி ஊடுனது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 100னா கணக்கு பண்ணி பார்க்குறது. சரி, ரொம்ப நன்றி. Audio Jungle.